எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மகப்பேறு சிகிச்சைக்கு சிறந்த மருத்துவ காப்பீடு 2025 எது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு மருத்துவ காப்பீடு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். ஏன் இந்த பாலிசியை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சராசரியாக மகப்பேறு சிகிச்சைக்கு 50,000 ரூபா செலவாகுது. இது சுகப்பிரசவம், அதாவது நார்மல் டெலிவரி அப்படின்னா. இதுவே அறுவை சிகிச்சை அப்படின்னா, அதாவது சிசேரியன் அப்படின்னா 1,00,000லேருந்து 2,00,000 ஆவரேஜாக செலவாயிட்டுருக்கு. பெரும்பான்மையான மருத்துவ காப்பீடில் மகப்பேறு சிகிச்சைக்கு கவரேஜ் கிடையாது. ஸோ அதுக்காக தான் இந்த பிளானை நம்ம பார்க்குறோம். வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது ஸ்டார் ஹெல்த் அஷ்யூர். ஸ்டார் ஹெல்த் நிறுவனத்தில் உள்ள ஒரு பாலிசி. இதில் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வெயிட்டிங் பீரியடு, அதுக்கப்புறம் தான் டெலிவரி கவரேஜ் ஆகும். டெலிவரிக்கான கவரேஜ் பார்த்தீங்கன்னா காப்பீடு தொகையில் 10% வரைக்கும் கவரேஜ் தராங்க. உதாரணத்துக்கு நீங்கள் 10 லட்ச ரூபா எடுத்தீங்கன்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் டெலிவரிக்கு இவங்க கவரேஜ் தராங்க. அடுத்து புதிதாக பிறந்த குழந்தைக்கும் அதிகபட்சம் 4 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுடைய காப்பீடு தொகையை பொறுத்து கவரேஜ் தராங்க. அதாவது நியூ பார்ன் பேபி கவர்னு சொல்லுவோம். அடுத்து பிறவி குறைபாடுகளுக்கும் காப்பீடு தொகை வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து குழந்தையின்மைக்கான சிகிச்சைக்கு அதிகபட்சம் 4 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுடைய காப்பீடு தொகையை பொறுத்து கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஐசிஐசிஐ எலிவேட் அப்படிங்கிற ஒரு பிளானு. இதில் பார்த்தீங்கன்னா வாடகை தாய், வாடகை கருமுட்டை, இதுக்கான கவரேஜ் பேசிக் பிளான்லேயே கொடுத்துட்றாங்க. ஆனால் டெலிவரிக்கான கவரேஜ் வேணும் அப்படின்னா ஒரு ரைடர் வச்சுருக்காங்க. அந்த ரைடர் மூலமாக காப்பீடு தொகையில் 10% அதிகபட்சம் 1 லட்ச ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெயிட்டிங் பீரியடையும் 2 வருஷத்துலேருந்து 1 வருஷமாக குறைச்சிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கேலக்ஸி சிக்னேச்சர். இதில் பார்த்தீங்கன்னா குடும்ப பாலிசி, ஃப்ளோட்டர் பாலிசியில் 2 வருஷம் வெயிட்டிங் பீரியட், அதுக்கப்புறம் டெலிவரி கவர் ஆகும். தனிநபர் பாலிசி அப்படின்னா பெண் மட்டும் எடுத்திருந்தாங்க அப்படின்னா 4 வருஷம், அதுக்கப்புறம் டெலிவரி கவரேஜ் ஆகும். காப்பீடு தொகையில் 10% அதிகபட்சம் 2 லட்ச ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நியூ பார்ன் பேபி, அதுக்கான கவரேஜும் 5 லட்ச ரூபா வரைக்கும் தராங்க. அடுத்து மணிபால் சிக்னா சர்வா உட்டம் அப்படிங்கிற ஒரு பிளானு. இதில் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் காத்திருப்பு. ஆனால் என்னென்னா இந்த பாலிசி எடுத்த தேதியிலேருந்தே காத்திருப்பு ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அதனால் பிஃபோர் மேரேஜே எடுத்துட்டாலும் வெயிட்டிங் பீரியடை கம்மி பண்ணிக்க முடியும். அடுத்து காப்பீடு தொகையில் 20% அதிகபட்சம் 5 லட்ச ரூபா வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி புதிதாக பிறந்த குழந்தைக்கும் இவங்க கவரேஜ் தராங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நிவாபுப்பா ஆஸ்பர் அப்படிங்கிற ஒரு பிளானு. இது பார்த்திங்கன்னா இதில் மிராக்கல் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட்டில் தான் உங்களுக்கு டெலிவரி வருது. நார்மலாக 48 மாதம் பேசிக்கான ஒரு பிளானில் நல்ல ஒரு பிளான், அதாவது பிளாட்டினம், டைட்டானியம் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா 9 மாதம் தான் வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் காப்பீடு தொகையில் 1% வரைக்கும் இவங்க கவரேஜ் தருவாங்க. இது நம்ம சிங்கிளாக எடுத்தாலே போதும். இந்த ஒவ்வொரு பர்சனும் டெலிவரி கவரேஜ் ஆட் ஆகிட்டே போதும். அப்போ மேரேஜ் ஆன உடனே நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் அப்படிங்கிற வசதி பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு உண்டான பெனிஃபிட்டை ஒரே டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வாடகை தாய், குழந்தையின்மை சிகிச்சைக்கும் இவங்க கவரேஜ் தராங்க. பிஃபோர் மேரேஜ் டெலிவரிக்காக எடுக்கணும் அப்படின்னா பெஸ்ட்டான பிளானாக இதுவும் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டார் உமன் கேர் அப்படிங்கிற ஒரு பிளானு. 10 லட்ச ரூபா வரைக்கும் பாலிசி எடுத்தோன்னா 2 வருஷம் வெயிட்டிங் பீரியடு. 15 லட்சம் அதுக்கு மேலே எடுக்கும்போது 1 வருஷம் தான் டெலிவரிக்கான வெயிட்டிங் பீரியடு. அதே மாதிரி 5 லட்ச ரூபா பாலிசினா 25,000 வரைக்கும் டெலிவரி கவரேஜ் தராங்க. அடுத்து 10லேருந்து 20 லட்ச ரூபா பாலிசினா 50,000. அதே மாதிரி 25லேருந்து 50 லட்ச ரூபா பாலிசினா 75,000. அடுத்து 1 கோடி பாலிசினா 1 லட்ச ரூபா வரைக்கும் டெலிவரி கவரேஜ் தராங்க. அதே மாதிரி புதிதாக பிறந்த குழந்தைக்கும் காப்பீடு தொகையில் 25% வரைக்கும் கவரேஜ் தராங்க. அதே மாதிரி பிறவி குறைபாடுகளுக்கு
100% வந்து கவரேஜ் தராங்க. அடுத்து தடுப்பூசி அதுக்கான சிகிச்சை, அதே மாதிரி ஸ்க்ரீனிங்கு, பீடியாட்ரிஷியன் கன்சல்டேஷன் இதெல்லாம் வந்து கவரேஜ் தராங்க. கருச்சிதைவுக்கும் கவரேஜ் தராங்க. அதே மாதிரி குழந்தையின்மை அதுக்கான சிகிச்சைக்கும் கவரேஜ் வந்து இவங்க தராங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஆதித்யா பிர்லா ஆக்டிவ் ஒன் மேட்டர்னிட்டி அப்படிங்கிற ஒரு பிளானு. இது வந்து பாலிசி பஜாரில் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா பாலிசி பஜாருக்காக அவங்க இந்த பிளானை வந்து எக்ஸ்க்ளூசிவாக பண்ணியிருக்காங்க. 10,00,000 பாலிசி எடுக்கிற மாதிரி இருக்கும். 50,000 டெலிவரி கவரேஜ் கிடைக்கும். அதே மாதிரி கருச்சிதைவு ஏற்பட்டாலும் 50,000 கிளைம் பண்ணிக்கலாம். 3 மாதம் தான் வெயிட்டிங் பீரியடு. எனக்கு தெரிஞ்சு உள்ளதுலேயே ரொம்ப வெயிட்டிங் பீரியட் கம்மியாக இருக்குது இந்த பிளான் தான். அதே மாதிரி இது வந்து 3 வருஷம் பாலிசியாக தான் எடுக்க முடியும். அடுத்து வந்து ஒரு உதாரணம் பார்க்கலாம். 35 வயசு உள்ள 2 பெரியவர். அதே மாதிரி சிங்கிளாக எடுக்க முடிஞ்சுன்னா அந்த பாலிசியை நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து பிளானோட நேமு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார் உமன் கேர் வந்து சிங்கிளாக எடுக்கிறதுக்கான பிளான் தான். ஏன்னா நமக்கு முக்கியம் வந்து டெலிவரிக்காக தான் பார்க்குறோம். 2 பேராக சேர்ந்து எடுக்கிற மாதிரியே நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. ஸோ அதனால் உமன் கேரை பொறுத்த வரைக்கும் சிங்கிளாக எடுத்துட்டா எவ்வளோ ப்ரீமியம் வரும்னு தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி முடிஞ்ச அளவு வெயிட்டிங் பீரியட் கம்மியாக எடுத்தோம்னா எவ்வளோ ப்ரீமியம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மொத்தமாக ஒரு டெலிவரிக்கு வந்து எவ்வளோ ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்மளுடைய மெயின் இந்த வீடியோட நோக்கமே வந்து டெலிவரிக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறது தான். அப்போது அதுக்கு ஒரு டெலிவரி ஆகிறதுக்கு மொத்தமாக 2 வருஷம் பாலிசினா 3 வருஷம் ப்ரீமியம் கட்டுவோம். ஸோ அதை வச்சு தான் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அடுத்து காப்பீடு தொகை, டெலிவரிக்காக நம்ம வெயிட் பண்ணக்கூடிய காலம், டெலிவரிக்கு வந்து இவங்க எவ்வளோ சிகிச்சை கவரேஜ் தராங்க அப்படின்னு கொடுத்துருக்கோம். உங்கள் கருத்துக்கள் ஆலோசனை வந்து காமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு முதலீடு தொடர்பான தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.